ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி பாலக் பிரெட் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 ப்ரெட்டை வந்துட்டு மிக்சியில் சேர்த்து நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த 3 ப்ரெட்டை அரைச்சா வந்துட்டு நான் 2 கப் அளவுக்கு அரைச்ச ப்ரெட் வரும். அதாவது ரொம்ப பொடியாக இல்லாமல் கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கணும். 2 கப் அரைச்ச ப்ரெட்டு கூட நான் 1.5 கப் அளவுக்கு பாலக்கீரையை வந்துட்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 கப் அளவுக்கு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு பெரிய பச்சை மிளகாயும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு, தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். இப்போ இது எல்லாத்தையுமே ஜஸ்ட் அப்படியே கையாலே நல்லா பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் அழுத்தி பிசையும் போது இந்த வெங்காயம் பாலக்கீரையில் இருக்க மாய்ஸ்டர் வெளியே மாவு கொஞ்சம் ஈரப்பதமாகும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மாவில் இந்த ஈரப்பதம் வெளியே நீங்கள் இப்படி பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போயே தெரியும், பிடிக்கிற மாதிரி வரும். இப்போ இது கூட ஜஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், அதுக்கும் மேலே வேணும்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் தண்ணி ஊற்றி நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கணும். நீங்கள் தண்ணி ரொம்ப அதிகமாக ஊற்றிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பக்கோடா மொறுமொறுன்னு வராது. ஜஸ்ட் 1 இல்லை 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி தான் சேர்த்தேன். நல்லா மாவு டைட்டாக வந்திருக்கு. ஸோ அதை எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இப்போ எண்ணெயை காய வச்சுட்டு அப்படியே நீங்கள் எப்பவும் பக்கோடா எப்படி உதுத்து விடுவீங்களோ அந்த மாதிரி எண்ணெயில் உதுத்து விட்டு நல்லா பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். சப்போஸ் நீங்கள் மாவு பேசும் போது நீங்கள் தண்ணி ஜாஸ்தியாக ஊற்றிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கலாம். ஸோ இந்த பக்கோடா பார்த்திங்கனாக்கா நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா எண்ணெய் சூடாக இருக்கும்போது போடுங்க. அப்போ தான் அதிகமாக எண்ணெய் குடிக்காமல் கரெக்டாக புரிஞ்சு வரும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அப்போ நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டைலில் அடுப்புலேருந்து எடுத்துருங்க. ரொம்பவே ஈஸியான ஒரு டீ டைம் ஸ்நாக். எப்பவுமே யூஸ்வலாக போடுற பக்கோடா விட இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.